ஹாய் டியூட்ஸ். தமிழ் சினிமாவில் பணக்கார 5 நடிகைகளோட லிஸ்ட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா. இவங்களுடைய சொத்து மதிப்பு 220 கோடியிலிருந்து 250 கோடியாக சொல்லப்படுது. இவங்க ரீசெண்டாக நம்ம விக்னேஷ் சிவனத்தை மேரேஜ் பண்ணி செட்டில் ஆகிட்டாங்க. இவங்களுக்கு 2 குழந்தைங்க கூட இருக்குது. இவங்க நடிப்பை தாண்டி நிறைய பிஸ்னஸும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய கேபிட்டல் வெஞ்சர்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக சானிட்டரி நாப்கின் நயன் அப்படிங்கிற ஒரு பிராண்டும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய பிராண்டு தான். அது நிறைய கான்ட்ரவர்ஷியலாகவும் மாறிச்சு. இப்போ அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் போயிட்டுருக்கு. நம்பர் 2 தமன்னா. தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத நடிகை அப்படின்னா தமன்னாவை சொல்லலாம். ஏன் அப்படின்னா தமன்னா விஜயிலேருந்து அஜித்லேருந்து ஏன் நம்ம சூப்பர் ஸ்டார் கூட நடிச்சிட்டாங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக திருமணம் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த திருமணம் இப்போ டிவோர்ஸ்லேயும் முடிஞ்சிருக்கு. இவங்களுடைய சொத்து மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா 120லேருந்து 150 கோடியாக சொல்லப்படுது. அது மட்டும் கிடையாது, இவங்க பாலிவுட்லேயும் நிறைய படங்கள் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நம்பர் 3 சமந்தா. இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமா மட்டும் கிடையாது, தென்னிந்தியாவிலேயே ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு நடிகை. இவங்களுடைய சொத்து மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா 90லேருந்து 110 கோடியாக சொல்லப்படுது. இவங்க தெலுங்கு நடிகர் ஒருத்தவங்கள திருமணம் பண்ணியிருந்தாங்க. அதாவது நாகார்ஜுனா ஃபேமிலி தான். அவங்க கிட்ட இருந்து இவங்க ஜீவானம்சமாக வாங்கியிருந்தாவே பல கோடி வந்திருக்கும். பட் அதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு தூக்கி எறிச்சிட்டு வந்துட்டாங்க. அது மட்டும் கிடையாது, இவங்க ஒரு விசித்திரமான நோயால் பாதிக்கப்பட்டு இப்போது ரெக்கவர் ஆகி மறுபடியும் சினிமாக்குள்ளே நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்கான போல்டஸ்டான லேடியாக நம்ம சமந்தாவை சொல்லலாம். இவங்களுடைய சொத்து மதிப்பு பார்த்திங்க அப்படின்னா 90லேருந்து 110 கோடி ரூபாய். நம்பர் 4 த்ரிஷா. இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகை. இவங்க பல வருஷமாகவே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் கூட விஜய் கூட லியோவில் நடிச்சிருந்தாங்க. இவங்களுடைய சொத்து மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா 85லேருந்து 90 கோடி ரூபாய் சொல்லப்படுது. அதாவது ஆரம்பத்தில் படத்தில் எப்போ நடிக்க வந்தாங்களோ அப்போ என்ன மாதிரியாக அழகாக இருக்காங்களோ அப்போ அதே மாதிரி தான் இப்போ இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இப்போது நம்ம டிவிக்கு தலைவரான விஜய் கூட அடிக்கடி இவங்க கிசுக்கப்படுறாங்க. ஏன் அப்படின்னா நிறைய விஜய் கூட இவங்க சுற்றுறதாகவும் அடிக்கடி ஒரு நியூஸ் வந்துக்கிட்டு இருந்துச்சு. நம்பர் 5 ராஷ்மிகா மந்தானா. இவங்களுடைய சொத்து மதிப்பு பார்த்திங்க அப்படின்னா 70லேருந்து 80 கோடியாக சொல்லப்படுது. இவங்க பார்த்திங்க அப்படின்னா தமிழில் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. முக்கியமாக இவங்க தெலுங்கில் நிறைய படங்கள் நடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய படங்கள் எல்லாமே இவங்களுடைய க்யூட்டான அந்த ரியாக்ஷன் மூலயமா மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகும். ரொம்ப இன்னசென்ட்டாகவும் நடிச்சிருப்பாங்க. சேம் டைம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா க்யூட்டாகவும் நடிச்சிருப்பாங்க. இவங்களும் தெலுங்கு நடிகர் ஒருத்தவங்களை திருமணம் பண்ண போகிறதா ஒரு தொடர்ந்து நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அவர் வேறு யாரும் இல்லைங்க, நம்ம விஜய் தேவரகொண்டா தான். அதாவது இவங்க 2 பேரும் விரைவில் திருமணம் பண்ணிக்கிற போகிறான் நியூஸ் வந்துக்கிட்டு இருக்குது. பட் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு பாலிவுட்டில் போய் அங்கே ஒரு படம் நடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 5 பேர் தான் தமிழ் சினிமாவில் ரொம்ப அதிக பணம் வச்சுருக்க நடிகையாக தமிழ் சினிமா வட்டாரத்தில் பேசப்படுது. உங்களுக்கு இவங்களில் யாரை பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து என்ன மாதிரியான லிஸ்ட்டு இல்லை என்ன மாதிரியான நியூஸை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். நம்ம சேனலில் சினிமா ரிலேட்டடான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸாக தொடர்ந்து வீடியோவை அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல கண்டென்ட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.